அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக சூப்பராக செஞ்சிடலாம். ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதுங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மீடியமான சைஸ் உருளைக்கிழங்காக தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்படி வந்து உருளைக்கிழங்கு நம்ம வந்து கட் பண்ணுவோமோ பீஸாக அதே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்க வேண்டியதாங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து தின்னாக இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கையில் எந்த சைஸ்க்கு காமிக்கிறேனோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. நான் மிளகாத்தூள் மஞ்சத்தூளில் என்னோடய விருப்பத்துக்கு நான் தகுந்த மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை, பிள்ளைங்க சாப்பிடணும், காரம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்குல நல்லா கொடாய் வரட்டும். நம்ம கொஞ்சம் காரங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு ஃபுல்லாக மைதா மாவு, ஒரு 3/4 கப்பு நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். திரும்ப அதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாகவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பிள்ளைங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தோடனே தட்டையை காலி பண்ணிவிடுவாங்க. பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்புறம் கையில் எடுத்த உடனே நல்லா எப்படியும் நான் ஒரு 1/4 மணி நேரமாவது மிக்ஸ் பண்ணேன். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு தெளித்து விட்டுட்டு நம்ம சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரியே நீங்கள் வந்து வழட்டி விட்டுருங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம வந்து வழட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நமக்கு பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் மெல்லிஸாக இருந்தால் தாங்க நமக்கு அந்த உருளைக்கிழங்கோட சுற்றி நமக்கு வந்து செய்யும்போது இந்த ஸ்நாக்ஸ் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் சும்மாலாம் சொல்லலைங்க, நினச்சி கூட பார்க்கலாம், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வழட்டிட்டு சின்ன சின்னதாக ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன். ஓரத்தில் இருக்கிறத கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஒரு கையில் இல்லாட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த உருளைக்கிழங்கு, அது ஒரு பீஸாக எடுத்து அது மேலே அப்படியே நீங்கள் வந்து சுற்றி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. அது சுற்றுறதுக்கு தாங்க கொஞ்சம் நேரம் நமக்கு வந்து டைம் இருக்கும், வேறு எதுவும் டைம் எடுக்காது. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சுற்றி விட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து வச்சிடுறேன். செய்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், 2-3 குழந்தைங்க நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். எல்லாத்தையும் நான் அதேமாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு குட்டி இரும்பு வானலில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போட்டு செய்யுங்களேன். நமக்கு செலவும் அதிகமாகாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். கடையில் போய் அன்ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க, அதே சமயம் ஹெல்த்தாகவும் இருக்கும் இல்லையா? பாருங்கள், எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒன்று எடுத்து நம்ம சேர்த்துடலாம். நம்ம மைதா மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாகவே நமக்கு வந்து வரும். நல்லா கொஞ்சம் முருகலாக நீங்கள் வந்து வேக விட்டுருங்க. ஃபஸ்ட்டு போட்டவுடனே நம்ம வந்து எடுத்துடாதீங்க. கொஞ்சம் முருகலாக வேக விட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா பேட்சையும் நான் வந்து போட்டுற போகிறேன். நம்ம பார்க்குறதுக்கு மேலே டிசைனாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க, நல்லாயிருக்குங்க. நம்ம உருளைக்கிழங்குல செஞ்சால் எந்த ரெசிபி தான் பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் நமக்காக இருந்தாலும் பிடிக்காது. எனக்கே சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. ஒன்று எடுத்து சாப்பிட அது மாட்டும் உள்ளே போயிட்டே இருந்தது, அவ்வளோ உரிமையாக இருந்துச்சு. பாருங்கள், கையில் எடுத்து போடும்போது உங்களுக்கு கலகலன்னு எந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். வாழை எடுத்து கடிக்கும்போது அந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.